வணக்கம், வணக்கம் வருண் தமிழ் உறவுகள். எப்படி இருக்கீங்க? டபுள் எலிமினேஷன். இல்லப்பா சிங்கிள் எலிமினேஷன். அட! நீங்க வேற விஜய் டிவியே முடிவு பண்ணிட்டாங்க. நோ எலிமினேஷன். நீங்க என்ன சும்மா எலிமினேஷன் எலிமினேஷன்ங்கிறீங்க. அதெல்லாம் யாரும் போறது இல்லங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் இல்ல இல்லங்க அரோராவையும், எஃப்ஜேவையும் வெளியில அனுப்புறாங்க. அந்த ஜோடிகள்லாம் பிரிக்கிறாங்க. புதுசா ஒரு லவ் கப்பிள்ஸ் வராங்க. 2, 3 கப்பிள்ஸ் வராங்க. வைல்ட் கார்ட்ல. அதனால இந்த இந்த இதுல இவங்கலாம் தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்கலாம் ஓட்டே கிடையாதுங்க. எதுக்கு உள்ள வச்சுக்கிட்டு? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாபிக்ஸ் ஓடிட்டு இருக்குங்க. ஆனால் எலிமினேஷன் இருக்கா இல்லையா? நோ எலிமினேஷனா? என்னதான் நடக்க போகுது? அதேபோல புது வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் யாரெல்லாம் வரப்போறாங்க? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆரோரா ஆரோராவோட தம்பிங்களோட அலப்பறை தாங்க முடியல. இப்பதான் ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னா 6,300 பேர் வந்து பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸாம். மாசம் தவறாம பண்றானுங்க. அப்படி என்னதான்பா பண்றாங்க? நைட் 10, 11 மணிக்கு மேல அந்த பொண்ணு வீடியோ போட்டுட்டு இருக்காம, அப்படி என்ன பண்றாங்க அந்த பலூன் அக்கான்னு தான் தெரியல. ஸோ இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாலே இந்த அம்மா வந்து நான் 10 வாரம் வருமே அப்படின்னு பார்த்தா, அது அவங்க கிட்டத்தட்ட 20, 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டாலே ஒரு 2, 3 லட்சம் ஓட்டு வருமே அன்அஃபிஷியல்ல. அஃபிஷியல்ல ஏகப்பட்ட ஓட்டு வருமே. பட் அவங்க ஓட்டு போடாம கடைசியில இருக்காங்களப்பா அரோரா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ இந்த ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்க பார்த்தாலே தெரியுது. இதுவரைக்கும் 54,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அரோரா. 55,242 ஓட்டு. 8வது இடத்துல 9வது இடத்துல இருக்காங்க. கெபி வந்து 8வது இடத்துல இருக்காங்க. 56,391 ஓட்டு. 7வது இடத்துல எஃப்ஜே 56,813 ஓட்டு. ரம்யா 58,067 ஓட்டு. 5வது இடம் அப்சரா. 6வது இடத்துல 5வது இடத்துக்கு போயிட்டாங்க அப்சரா. 58,800 ஓட்டு. ஏன்னா அவங்களோட கதை பாசிட்டிவா இருந்ததுனால மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கேம்ருதீன் 4வது இடம். 67,694 ஓட்டு. பார்வதி 3வது இடம். 78,274 ஓட்டு. ஷபரி 1,41,994 ஓட்டு. திவாகர் 1,72,928 ஓட்டு முதல் இடம். ஸோ கிட்டத்தட்ட இவங்க முதல் இடத்துக்கு 30,000 ஓட்டு வித்தியாசம் வந்திருக்கு. திவாகருக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. பட் இன்னைக்கு வந்து கேம்ருதீன் கேம்ருதீன் வந்து கலக்கின்னு இருக்காப்புல. இன்னைக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு. ஆனா கேப்டன்சி டாஸ்க்ல 3வது இடம் வந்துட்டாரு. பட் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ரம்யா ஜோ வந்து இவரை கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. இந்த இன்னைக்கு அப்டேட்ல சொல்றேன். பயங்கரமா தொங்க விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கனியக்கா, கமருதீன், சபரி 3 பேர் தான் போட்டியிட்டாங்க. இந்த ஸ்கிரீன்ல வந்து கனியும் இவரும் உட்காந்துருக்காங்க இல்லையா? இதை பார்த்துட்டு தான் கோவமா பார்வதி அக்கா வந்து இவரை கண்டபடி திட்டுறாங்க. இருந்தாலும் பண்றதெல்லாம் நடிப்பு எப்படி போய் பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் புலம்புனாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு புலம்பல். அதுக்கப்புறம் இவங்க பேசுறத வந்து விட்டு கேட்டே இருந்தாங்க. பட் அவங்க பெருசா எதுவும் பேசிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை சொல்லணும். ஸோ அரோரா தம்பிகள் வந்து அலற போறாங்களா? வைல்ட் கார்டு என்ட்ரி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தா இவங்க அரோராவும் தேவையில்லை, ஹெச்ஓவும் தேவையில்லைன்னு முடிவு பண்றாங்களா டீம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் யார் உள்ள வராங்க அப்படின்னா இந்த 2 பேரும் வராங்க. அவரு தீபிகா ராமா, தீபிகா ராம் அண்ட் அவர் பேர் என்ன வெற்றி பிரபு. அவர் பேர் ராஜ் வெற்றி பிரபு அப்படிங்கிறாங்க. எனக்கு முழு பேர் தெரியல. இவங்க 2 பேரும் கனாக்காணும் காலங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அரோரா ஏன் 9வது இடத்துக்கு போனாங்க? அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதே போல கெமி வந்து நல்ல கேமர் தானே. அவங்களுக்கு ஏன் ஓட்டு வர மாட்டேங்குதுன்னா, மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இப்ப பார்வதி பாருங்க நெகட்டிவா, பாசிட்டிவா அடிச்சு துவம்சம் பண்றாங்க பார்வதி. அதனால பார்வதிக்கு வந்து அவ்வளவு ஓட்டு வருது இல்லையா? பார்வதிக்கு வந்து ஏன் இவ்வளவு ஓட்டு விழுது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. திவாகரே அடிச்சு துவம்சம் பண்றாங்கன்னா பாருங்களேன். திவாகர் இது தேவையில்லையா? நான் உடனே நம்ப மாட்டேன்றாங்க இப்ப லைவ்ல. ஸோ அந்த அளவுக்கு மோசமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு அரோராவும் ஆதிரையும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆதிரை மேக்கப் போட்டாங்க பாருங்க. அவ்வளவு நேரம் அந்த லைட் எரியுது. அதுல வந்து அந்த மேக்கப் அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு போறாங்க 2 பேரும். அரோராவும் சரி, ஆதிரையும் சரி. ஜெயிலுக்கு போகும்போது கூட மேக்கப் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கெமி வந்து நேச்சுரலா அழகா இருக்காங்க. தன்னை வந்து ஆம்பளைன்னு சொல்லி அவங்களே வந்து தன்னை கேலி பண்ணிக்கிறாங்க. அது தேவையற்ற ஒன்று அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபிரெடரிக் ஜான் என்கிற எஃப்ஜே. எஃப்ஜேவையும் அரோராவையும் தான் இந்த வாரம் வெளியில அனுப்ப போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆனா நோ எலிமினேஷன் நமக்கு வந்த தகவல். எலிமினேஷன் கிடையாதுங்க இந்த வாரம். தீபாவளி முன்னிட்டு நோ எலிமினேஷன் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல போறாரு. எல்லாரும் பலத்த கைத்தட்டல் தட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரம்யா எப்படியாவது நான் வந்து இந்த வாரத்துல இன்னும் 2, 3 வாரம் இருந்தா என்னோட கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா பிக் பாஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க பாவம் ஓட்டு குறைஞ்சிட்டே வருது. 5வது இடத்துல 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்சரா 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்சராவுக்கு வந்து
கன்டென்ட் பெருசா இல்ல. பட் இன்னைக்கு இப்போ சொன்ன ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்குங்கிறதுனால நெறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதுவரையில அவங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. ரம்யாவுக்கு சப்போர்ட்ட விட அப்சராவுக்கு சூப்பர் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். கேமருதீன் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சது. அது இதுன்னு கொஞ்சம் ஓட்டு அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் 4வது இடத்துல இருக்காரு. அவரு அது கண்டிப்பா வந்து அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வரமாட்டாரு. ஸோ இதுல கேப்டன்சி டாஸ்க்ல தோத்துட்டாலும், ஸோ அடுத்தடுத்து அவருக்கு விளையாட்டு சூப்பரா விளையாடுறதுனால, கொஞ்சம் 10, 15 வாரம் தாங்குவார் போல இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. விஜே பார்வதி, நான் வந்து விளையாடுறேனோ இல்லையோடா, என் வாய வச்சு பொழச்சுப்பேன்டா, நான் 15 வாரம் வரைக்கும் வந்துருவேன்டா அப்படின்ற மாரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. சபரி, சபரிக்கும் திவாகரும் தான் கடும் போட்டி. 2, 3% தான் ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னாலும், நாளைக்கே திவாகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சபரி மேல வந்துருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. சபரி வந்து இன்னும் பேசப்படும் அளவுக்கு கன்டென்ட் எதுவும் குடுக்கல. இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அவரோட அவரோட நடிப்பு திறமைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவர் நெறைய நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நடிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா அவர் உண்மையான கேரக்டரா தான் இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்ப கனியாக்கா கேப்டன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்த்திருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வரட்டுமே அப்படின்னு. இப்ப துஷாருக்கு அப்புறம் அவங்க தான் எடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இப்ப திவாகர் வந்து நீ வந்து அந்த பக்கம் வந்து பேசுற, இந்த பக்கம் பேசுறன்னு சொல்லி கடுப்பேத்துறாங்க. இவங்க அவங்க பேர் என்ன பார்வதி. இவங்க தான் நியூ கப்பிள். நான் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த நியூ கப்பிள் தான் வராங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் பார்வதி அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. யார் மேல? நம்ம திவாகர் மேல. பட் திவாகர் வெற்றி பெறுவாரா? அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ திவாகர் வந்து இத தக்க வச்சுக்கிறது தான் அவருக்கு இப்போ பெரிய வேலை. முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. முதல் இடத்துக்கு தக்க வச்சுப்பாரா அப்படிங்கிறது ஓரிரு வாரங்கள்ல தெரிஞ்சிரும். நம்ம 21வது நாள் சொல்றோமோ, இல்ல 28வது நாள் சொல்றோமோ, இந்த ஓரிரு வாரங்கள்ல யார் வின் பண்ண போறாங்கங்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட் டிசி விலாக்ல கண்டிப்பா இருக்கும். அடுத்த வாரம் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஒரு வாரம் தள்ளி 26ஆம் தேதி கூட சொல்லலாம். தப்பு கிடையாது. 26 செப்டம்பர் 2ஆம் தேதி. செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள நம்ம ஏன்னா வைல்ட் கார்டு வேற வராங்க இல்லையா? அதனால ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். யூசுவலா 21வது நாள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் 1, 2 வைல்ட் கார்டு தான் வருவாங்க. பெரிய எஃபெக்ட் இருக்காது. பட் ஆனா இப்போ வந்து நெறைய வைல்ட் கார்ட்ஸ் வர்றதுனால, அதையும் சேர்த்து 5வது வாரம் தான் சொல்ல முடியுங்கிற மாரி தான் கதை போயிட்டு இருக்குங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. என்ன பொறுத்தவரைக்கும் வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் வந்து ஒரு சிலர் நல்லா பண்ணலாம். பட் அவங்களுக்கு மக்களோட ஆதரவு எவ்வளோ இருக்க போகுது? இப்ப கனா காணும் காலங்கள்லேருந்து வர்ற வெற்றி பிரபு அண்ட் தீபிகா ராம் 2 பேருக்கும் ஓட்டு வரலாம். யாருக்கும் ஆமா அவங்க 2 பேருக்கும் சேம் பிரிச்சு போடுவாங்களா ஓட்டு? ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் அப்படிங்கிற மாரி. அதேபோல பிரஜின் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதேபோல அமித் அவர்கள் வந்து கேரளாலேருந்து வரப்போறாருன்னு ஒரு செய்தி வருது. இதெல்லாம் தாண்டி திருச்சி சாதனா, வினோத் பாபுன்னு ஏகப்பட்ட பேர் அடிபடுதுங்க. பட் யார் யார் உள்ள வர போறாங்கன்னு தெரியாது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எலிமினேஷன் இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லன்னா அரோரா எலிமினேட் பண்ணுவாங்க. அல்லது எஃப்ஜே எலிமினேட் பண்ணுவாங்க. இல்ல இவங்க 2 பேருமே எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கெமியையும், அப்சராவையும் இன்னும் ஒரு 2, 3 வாரங்கள் டைம் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தகவல் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லங்க. நோ எலிமினேஷன் இந்த வாரங்க. எலிமினேஷனே கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்குங்க. இதுல எது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே. தேங்க் யூ. பாய்.